نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த வாரத்திற்கான பெண்கள் நிகழ்ச்சியிலே சஹாபாக்கள் என்றால் யார், அவர்களை நாம் எதற்காக நேசிக்க வேண்டும் என்ற தலைப்பிலே அஹ்லுசுன்னா வல் ஜமாஅத்துடன் தொடர்புடைய இமாம்கள், அறிஞர்கள் சஹாபாக்கள் விஷயத்திலே கொண்டிருக்கின்ற கொள்கைகளை குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சஹாபி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட நிலையில் முஸ்லீமாக யார் அவரை சந்தித்து முஸ்லீமாக மரணித்தாரோ அவர்கள் அனைவரும் சஹாபாக்களாக கொள்ளப்படுகிறார்கள். சஹாபாக்கள் என்றால் முஸ்லீமான நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து முஸ்லீமாகவே மரணித்திருந்தால் அவர் சஹாபி என்று அழைக்கப்படுவார். சஹாபாக்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. சஹாபாக்களுக்குள்ள மூத்த சஹாபாக்கள், இளைய சஹாபாக்கள், குழந்தைகள், அது மாதிரி நடுநிலையானவர்கள், அது மாதிரி சிறப்பிலே மிகவும் உயர்ந்தவர்கள், இரண்டாம் நிலையில் இருப்பவர்கள், மூன்றாம் நிலையில் இருப்பவர்கள் என்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. ஒரு சமூகமாக அவர்களுக்கிடையிலே இந்த ஏற்றத்தாழ்வுகள் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே நோக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். சஹாபாக்கள் பற்றி ஏன் நாங்கள் பேச வேண்டும்? சஹாபாக்களை பற்றி ஏன் நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும்? இது முக்கியமான ஒரு கேள்வி. சஹாபாக்களை பற்றி நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய மார்க்கத்தின் முதலாவது சாட்சிகள் சஹாபாக்கள். எங்களுடைய மார்க்கத்தினுடைய முதலாவது சாட்சிகள் சஹாபாக்கள். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. நபி அவர்களுக்கு குர்ஆன் இறங்கியதும் எங்களுக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வீதிகளிலே மதீனாவிலே உலா வந்ததும் சுற்றியதும் கூட எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு இதை குர்ஆன் என்று அறிமுகப்படுத்தியவர்களும் இதை ஹதீஸ் என்று சொன்னவர்களும் சஹாபாக்கள். அதற்கு அடுத்து தாபியன்கள், அதற்கு பிறகு வந்த தபா தாபியன்கள், அதற்கு பிறகு இமாம்கள் அதை நூலுருப்படுத்தி நூலாக எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தினுடைய முதலாவது சாட்சிகளாக இருக்கிறார்கள். சஹாபாக்கள் விஷயத்திலே நாம் வைக்கின்ற நம்பிக்கை இந்த மார்க்கத்தில் வைக்கின்ற நம்பிக்கையாகும். சஹாபாக்களை ஒருவர் குறை கண்டுவிட்டால் அதற்கு பிறகு இந்த மார்க்கத்தில் எதுவும் இருக்காது. முதலாவது சாட்சியை அடித்து வீழ்த்திட்டால் அதுக்கு பிறகு இந்த மார்க்கத்தை குர்ஆன் ஒன்றை சொல்கிறதுக்கோ ஹதீஸ் ஒன்றை சொல்கிறதுக்கோ என்ன செய்யாது, எதுவும் இருக்காது.
ஆனால் சாட்சிகள் பிழை என்றால் அவங்க கொண்டு வந்தது சரியாக இருக்க முடியாது. சாட்சிகள் பொய்யர்களாக இருந்தால் அவங்க அறிவிச்சதை உண்மையை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே சஹாபாக்களை பற்றிய விமர்சனங்கள் ஏன் முன்வைக்கப்படுகிறது என்றால் குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரான விமர்சனங்களாகவே அவைகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த இஸ்லாத்தை விட்டு முஸ்லீம்களை தூரமாக்கிறதுக்கான ஒரு செயற்பாடாகவே அவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் ஆமிர் ஷாபி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிற நேரம், இவர்கள் சஹாபாக்களை விமர்சிப்பது சஹாபாக்கள் என்பதற்காக அல்ல, அவர்கள் அறிவித்த செய்திகளை நிராகரிப்பதற்காக, அவர்கள் அறிவித்த மார்க்கத்தை இல்லாமல் ஆக்குவதற்காகத்தான் இவர்கள் சஹாபாக்களை விமர்சிக்கிறார்கள், அவர்கள் மீது இட்டுக்கட்டுகிறார்கள் என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் இன்றைக்கு முஸ்லீம்களாக, குர்ஆனை ஓதுகின்றவர்களாக, ஹதீஸை படிக்கின்றவர்களாக, இது ஹதீஸ் இது குர்ஆன் என்று தெரிந்து கொள்கின்றவர்களாக, எங்களுடைய ஆடையிலே இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றவர்களாக, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றவர்களாக, எங்களுடைய பிள்ளை வளர்ப்பிலே இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றவர்களாக இருக்கிறோம் என்றால் இதற்கான அடிப்படை சஹாபாக்களிலிருந்து தான் வந்திருக்கிறது. இதற்கான அடிப்படையை எங்களுக்கு அறிவித்தவர்கள் சஹாபாக்களாகவே இருக்கிறார். எனவே சஹாபாக்களை பற்றி பேசுவது மார்க்கம். சஹாபாக்களுடைய சிறப்புகளை நாங்கள் அறிந்து கொள்வது கடமை. சஹாபாக்களை பற்றி அடிக்கடி நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வது எங்களுடைய மார்க்கத்தை ஞாபகப்படுத்துவதாக, எங்களுடைய மார்க்கத்திலே உள்ள நம்பிக்கையை நாம் அதிகரித்து கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கிறது. சஹாபாக்களை குறை காண்பது எங்களுடைய மார்க்கத்திலே குறை காண்பதற்கு ஒப்பானது. சஹாபாக்களை தரக்குறைவாக விமர்சிப்பவர் அவருடைய ஈமான் விஷயத்திலே கண்டிப்பாக கவனமாக சுயபரிசோதனை செய்ய வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. எங்களுடைய தலைமுறையினருக்கு, எங்களுடைய இளையவர்களுக்கு சஹாபாக்களை பற்றி கட்டாயம் நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெண்கள் சமூகம், பெண் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை கட்டாயம் வாசிக்க வேண்டும். உங்களுடைய வீடுகளிலே பிள்ளைகளுக்கு பெண் சஹாபாக்களை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும். உதாரணமாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா, ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா, இப்படி நிறைய சஹாபிய பெண்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே மிகச்சிறந்த சேவைகளை இஸ்லாத்திற்காக ஆற்றிய சஹாபிய பெண்கள் இருக்கிறார்கள். இவர்களை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். எங்களுடைய இளம் தலைமுறையினருக்கு இவர்களை அறிமுகப்படுத்துவதன் ஊடாக அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு லட்சியமுள்ள வாழ்க்கையாக, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நாங்கள் மாற்ற முடியும். எனவே கண்டிப்பாக சஹாபாக்கள் தொடர்பாக நாங்கள் அறிந்து கொள்வது எங்களுடைய பிள்ளைகளை முறையாக வளர்ப்பதற்கும், எங்களுடைய பிள்ளைகளுக்கான சரியான முன்மாதிரிகளை காட்டி கொடுப்பதற்கும் உகந்த ஒரு வழிமுறையாக இருக்கிறது. இன்றைக்கு இளையவர்களுக்கு முன்மாதிரிகளாக பொருளாதாரத்திலே முதல் நிலையில் இருப்பவர்கள் தெரிகிறார். பில்கேட்ஸை பற்றி என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அது மாதிரி நடிகர்கள் முன்மாதிரிகளாக எங்களுடைய சிறார்களுக்கு இருக்கிறார். அவர்கள் முடி அலங்காரம் செய்வதைப் போல நாங்களும் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். அவர்கள் ஆடை அணிவதைப் போல நாங்களும் ஆடை அணிய வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். அது மாதிரி விஞ்ஞானத்துறையிலே முன்னேறியவர்களை முன்னுதாரணமாக என்ன செய்கிறார்கள், கொள்கிறார்கள். அப்படி எங்களுடைய இளையவர்களுக்கான முன்மாதிரிகள் இஸ்லாமிய முறையில் அவர்கள் வளர்க்கப்படுவதற்கு நிறைய சவால்களை என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. அப்போ நாங்கள் சஹாபாக்களை எங்களுடைய வீடுகளில் அதிகம் படிப்பதினூடாக, சஹாபாக்களுடைய வரலாறுகளை அதிகம் வாசிப்பதனூடாக, சஹாபாக்களுடைய சிறப்புகளையும் அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக செய்த தியாகங்களையும் அடிக்கடி எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் போதிப்பதின் ஊடாக, நாங்கள் படித்து கொள்வதின் ஊடாக எங்களுடைய உணர்வுகளும் எங்களுடைய பிள்ளைகளினுடைய உணர்வுகளும் இஸ்லாமியமயப்படும். அதுபோன்று எங்களுடைய வீட்டுச் சூழலும் இஸ்லாமியமயப்பட்ட ஒரு சூழலாக மாறும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் தொடர்ந்து எதில் கவனம் செலுத்துகிறோம், அதாவது எங்களுடைய கவனம் எதில் தொடர்ச்சியாக இருக்கிறதோ, எதில் அதிகமாக இருக்கிறதோ அதற்கேற்பத்தான் எங்களுடைய நடத்தைகள் வெளிப்படும்.
எங்களுடைய விருப்பு, எங்களுடைய கவனம், எங்களுடைய ஈடுபாடு தொடர்ச்சியாக எதில் இருக்கிறதோ அதற்கேற்ப எங்களுடைய நடத்தைகள் மாறும், எங்களை சூழ இருக்கின்றவர்கள் மாற்றம் பெறுவார்கள். எனவே எங்களுடைய தொடர்பாடல், எங்களுடைய வாசிப்பு, எங்களுடைய எண்ணங்கள் சஹாபாக்களை ஒத்ததாக அல்லது சஹாபாக்களுடைய வரலாறுகளை அடிக்கடி தேடி வாசிப்பதாக மாறிவிட்டது என்றால் எங்களுடைய எண்ணங்களிலே மாற்றம் வரும். நிச்சயமாக அந்த மாற்றம் எங்களுடைய நடத்தையிலே செல்வாக்கு செலுத்தும். அதன் மூலம் எங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் ஈடேற்றம் பெறுவார்கள், பயனடைவார்கள் என்பதிலே சந்தேகம் கிடையாது. எனவே சஹாபாக்கள் தொடர்பிலே அடிக்கடி நாங்கள் பேச வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களை பொறுத்தவரை அல்லாஹுவின் தூதரை நம்பியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதற்கு அல்லாஹு தஆலா சாட்சி சொல்கிறான். வல்லதீன ஆமனு மின் பஅது வஹாஜரு வஜாஹது மஅகும் ஃபஉலாயிக மின்கும். அல்லாஹு தஆலா சாட்சி சொல்கிறான், அவர்களுக்கு பிறகு விசுவாசம் கொண்டு ஹிஜ்ரத் செய்து உங்களோடு இறைவழியிலே போரிட்டவர்கள் உங்களில் இருந்தும் உள்ளவர்கள்தான், உங்களை சேர்ந்தவர்கள்தான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அப்போ அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் என்றால் நிச்சயமாக 100% அது உண்மையானதாகத்தான் இருக்கு. ஏன்? உள்ளங்கள் பற்றி அறிந்தவன் அல்லாஹு தாலா, நடந்ததை அறிந்தவன் அல்லாஹு தாலா, நடப்பதை அறிபவன் அல்லாஹு தாலா, நடக்க இருப்பதையும் அறிபவன் அல்லாஹு தாலா. எனவே அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் என்றால் கண்டிப்பாக அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு அல்லாஹு தாலா சாட்சி சொல்கிறான். அவர்களுடைய உள்ளும் புறமும் ஒன்றாகவே இருந்தது என்று அல்லாஹு தாலா சாட்சி சொல்கிறான். அவர்கள் உள்ளொன்று வைத்து வெளியிலே வேறொரு மாதிரி நடப்பவர்களாக இருக்கவில்லை, அல்லது அவர்களுடைய வெளிச்செயற்பாட்டிற்கும் அவர்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்களுக்கும் இடையிலே மாற்றம் இருக்கவில்லை, இரண்டும் ஒன்றாக இருந்தது என்று அல்லாஹு தாலா சூரத்துல் அன்ஃபாலிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். வஉலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள்தான் உண்மையான மூமின்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அவர்கள்தான் உண்மையான இறை விசுவாசிகள், அவர்கள்தான் உண்மையான மூமின்களாக இருந்தார்கள். லஹும் மக்ஃபிரத்துன் வரிஸ்கும் கரீம், அவர்களுக்கு அல்லாஹு தாலாவினுடைய பாவ மன்னிப்பும் உயர்வான சங்கையான அல்லாஹுவினுடைய அருளும் அபிவிருத்தியும் அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சூரத்துல் அன்ஃபாலிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். வல்லதீன தபவ்வஉ த்தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம். அன்சாரிய சஹாபாக்களை பற்றி, மதீனாவிலே வாழ்ந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹு தாலா சாட்சி சொல்லும்போது அவர்கள் மக்காவில் இருந்து வந்தவர்களை நேசிக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். யார் சொல்கிறார்? உள்ளங்களை பற்றி அறிந்த அல்லாஹு தாலா சொல்கிறான். நேசம் என்பது எங்கே இருக்கிறது? உள்ளத்திலிருந்து வருவது. வெளியில் வந்தால் அது நடிப்பு, செயற்பாடுகளின் ஊடாக வந்தால் அது நடிப்பு, உள்ளத்தில் இல்லாமல் வருமாக இருந்தால் அது நடிப்பாக இருக்கும், அது எப்போ ஒரு காலத்தில் வெளிப்பற்றும். ஆனால் உண்மையான நேசம் என்பது உள்ளத்திலிருந்து வருவது. உள்ளங்களை பற்றி அறிந்தவன் அல்லாஹு தாலா சொல்கிறான், மக்காவில் இருந்து வந்த அந்த முஹாஜிர்களை மதீனாவில் இருந்து அவர்களை வரவேற்று அவர்களுக்குரிய ஏற்பாடுகளை செய்தவர்கள் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், அப்படி வந்தவர்களை அவர்கள் விரும்புகிறார்கள். வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தன் மிம்மா ஊது, அப்படி வந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டதிலே அவர்களுடைய உள்ளத்தில் எந்த சங்கடமும் அவர்களுக்கு இல்லை, எந்த நெருடலையும் அவங்க பெற்றுக்கொள்ளலை. ஹரஜ் என்றால் நெருடல், தேவை, ஹாஜத்துன் என்றால் தேவை. அப்படி வந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டதிலே அவர்களுடைய உள்ளத்தில் எந்த தேவையும் இருக்கவில்லை, எந்த நெருடலும் அவர்களுக்கு இருக்கவில்லை, எந்த குறையையும் அவர்கள் காணவில்லை. அதற்கு மாறாக தங்களுக்கு மாத்திரம் என்று இருந்ததையும் கூட தங்களை வருத்தி கொண்டு முஹாஜிர்களுக்கு கொடுக்கிறார்கள், கஷ்டப்பட்டவர்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறார்கள் என்று சஹாபாக்களை பற்றி அல்லாஹு தாலா எங்களுக்கு சூரத்துல் ஹஷர் 9வது வசனத்திலே சாட்சியம் சொல்கிறார். எனவே சஹாபாக்கள் என்பவர்கள் உண்மையாக ஈமான் கொண்டவர்களை நேசித்தவர்களாக இருந்தார்கள். ஈமான் கொண்டவர்களுக்கு தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் தங்களை வருத்தி கொண்டு அடுத்த சகோதரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த குர்ஆன் வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு விருந்தினர் வருகிறார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டாரிடம் தூது செய்தி அனுப்புகிறார்கள். ஏதாவது வீட்டிலே இருக்கிறதா என்று பார்த்து வருமாறு சொல்கிறார்கள். எல்லா மனைவியர்களிடமும் சுற்றியாச்சு, எதுவுமே கிடையாது என்ற செய்தி வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருந்தினரை யார் பொறுப்பெடுப்பது என்ற கேள்வி இருக்கிறது. ஒரு சஹாபி பொறுப்பெடுத்துக் கொள்கிறார், வீட்டுக்கு அழைத்து வருகிறார். நான் நபியினுடைய விருந்தினரை அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். மனைவியிடம் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். அப்போது மனைவி சொல்கிறார், எங்களுக்கு கூட இன்றைக்கு வீட்டில் உணவு கிடையாது, பிள்ளைகளுக்குரிய உணவு மாத்திரம்தான் வீட்டில் இருக்கிறது, நம்ம சாப்பிட்றது கூட ஒன்றுமில்லை, பிள்ளைகளுக்கு கொடுத்தால் அது தீர்ந்து போகும், என்ன செய்வது என்று ஆலோசனை செய்கிறார். அப்போ இருவரும் சேர்ந்து ஒரு முடிவு செய்கிறார்கள். உணவு சமைப்பதை போன்று பாசாங்கு செய்ய, பிள்ளைகளிடம் உணவு சமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நீங்கள் தூங்குங்கள் என்று அவர்களை தூங்க வைத்து விடுவோம். பிறகு உணவை சமைத்து நபியினுடைய விருந்தினருக்கு கொடுப்போம். நாங்கள் சாப்பிடுவதை போன்று பாசாங்கு செய்வோம். சாப்பிட ஆரம்பித்து சிறிது நேரத்தில் நீர் விளக்கை அணைத்து விடு. அப்போ நாங்களும் சாப்பிட்றோம் என்று நினச்சி நபியினுடைய விருந்தினர் வயிறார உண்ணட்டும் என்று இருவரும் ஒரு திட்டத்தை போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருந்தினருக்கு சாப்பாடு கொடுக்கிறார். அல்லாஹு தஆலா அதை புகழ்ந்து தான் இந்த வசனத்தை என்ன செய்கிறான், இறக்குகிறான். காலையில் அவர் வார நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சிரித்து கொண்டு இன்முகத்தோடு அவரை வரவேற்கிறார்கள். அவருடைய செயலை அல்லாஹு தஆலா பாராட்டியதாக அவருக்கு சுப செய்தி சொல்கிறார். இதுதான் சஹாபாக்கள், இவர்கள்தான் சஹாபாக்கள். அல்லாஹு தஆலா இதற்கு சாட்சி சொல்கிறார். சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்காக அல்லாஹு தாலாவே தேர்வு செய்ததாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய நேசர்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய உதவியாளர்களாக அல்லாஹு தாலா தான் தேர்வு செய்தான் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சூரத்துல் அன்ஃபால் 62வது வசனத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ஹுவல்லதி அய்யதக பினஸ்ரிஹி வபில் முஃமினீன், அவன்தான் அவனுடைய உதவியின் மூலம் உன்னை உறுதிப்படுத்தினான், மேலும் இறை விசுவாசிகளை கொண்டும் உறுதிப்படுத்தினான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உறுதிப்படுத்துவதற்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோளோடு தோள் நின்று உதவி செய்வதற்குரிய நபர்களையும் அல்லாஹு தாலாவை தேர்வு செய்ததாக இந்த வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களை பொறுத்தவரையில் அல்லாஹுவே அவர்களை பண்படுத்தியதாக அல் குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹு தாலா தான் அப்படி ஒழுக்க சீலர்களாக அவர்களை மாற்றினான். சஹாபாக்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு ஆச்சரியமானதாக இருக்கும். சஹாபாக்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையும் அவங்க இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகுள்ள வாழ்க்கையும் மலைக்கும் மடுவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். ஆரம்ப காலங்களில் அவங்க பெண்களை மதிக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை. ஆனால் பிறகு என்ன செய்கிறாங்க, பெண்களை தங்களை விட அதிகமாக பெண்களை என்ன செய்தார்கள், மதித்தார்கள். ஆரம்ப காலங்களில் அடுத்தவர்களுடைய பொருட்களை நோமலாக எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுக்கு பிறகு தலைகீழாக மாறியது. ஆரம்ப காலங்களில் அவங்க அடுத்தவர்களை மனிதர்களாகவே நினைக்கவில்லை. அதுக்கு பிறகு இல்லை, எல்லாரும் சமம், மனிதர்கள் என்ற உணர்வு அவர்களிடம் மாற்றம் பெற்றது. இன்னும் சொல்ல போனால் அவர்களை விட அடுத்தவர்களை உயர்த்தி வைத்து அவர்கள் என்ன செய்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அடுத்த மது அருந்துவது அவர்களுடைய வாடிக்கையாக அல்ல, நாளாந்த செயற்பாடாக இருந்தது. காலையில் மாலையில் பின்னரம் என்று, பகலையில் இரவைக்கு என்று மது அருந்துவதிலே பிரியர்களாக இருந்தார்கள். வீடுகளில் பெரிய பெரிய பரல்களில் மதில் வச்சு மதுவை என்ன இருந்தார்கள், வைத்து கொண்டிருந்தார்கள். மது தடை செய்யப்பட்ட வசனம் இறங்கிய போது மதீனாவினுடைய தெருக்கள் வெள்ளம் போன்று இருந்தது என்று வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மது ஊற்றப்பட்டிருந்தது என்றால் வீடுகள் அந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. இந்த அளவுக்கு வாழ்ந்த சமூகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு தலைகீழாக மாறியது. அப்படி என்றால் அல்லாஹு தாலா சொல்கிறான், அவர்களை பண்படுத்தியது நேரடியாக அல்லாஹு தாலாவினுடைய செயற்பாடு என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சூரத்துல் அன்ஃபால் 63வது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். வஅல்லஃப பைன குலூபிஹிம் லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன் மா அல்லஃப்த பைன குலூபிஹிம் வலாக்கின்னல்லாஹ அல்லஃப பைனஹும் இன்னஹு அஸீஸுன் ஹகீம். நிச்சயமாக அல்லாஹு தாலா அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை ஏற்படுத்தினான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீ செலவழிச்சிருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் உன்னால் ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது. வலாக்கின்னல்லாஹ அல்லஃப பைனஹும் என்றாலும் அல்லாஹு தாலா தான் அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தினான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இஸ்லாத்துக்கு முதல் நாங்கள் பார்க்குறோம், கோத்திர வெறி உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். குழு சண்டைகள் அவர்களுக்கு மத்தியிலே அதிகமாக இருந்தது.
அவுஸ் ஹஸ்ரஜ்ங்கிற கோத்திரம், ஒரு கோத்திரத்தினுடைய ஒட்டகம் இன்னொரு கோத்திரத்தினுடைய ஒட்டகம் நீர் அருந்துகின்ற இடத்தில் நீர் குடித்தது என்பதற்காக 40 வருஷமாக என்ன செஞ்சிருக்கிறான், போராடிக்கிறான். என்றால் எந்த அளவுக்கு வெறியும் எந்த அளவுக்கு வன்னெஞ்சமும் கொண்டவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த போராட்ட வரலாறு எங்களுக்கு சொல்லும். 40 வருஷமாக போராடுறாண்டால் எவ்வளோ பேர் மௌத்தாயிருப்பான், எவ்வளோ சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும். பரம்பரையாக கிட்டத்தட்ட 2 பரம்பரை, 4 தசாப்தங்களாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, போராடிக்கிறாங்கன்னு சொன்னால் எந்த அளவு தூரம் அவர்களுடைய வெறுப்புணர்வு இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹு தாலா அதுக்காக தான் சொல்கிறான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீ செலவழிச்சிருந்தாலும் அப்படி ஒரு ஒற்றுமையை உன்னால் ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான் என்று அல்லாஹு தாலா சஹாபாக்களை பண்படுத்தியது பற்றி அல் குர்ஆனிலே சூரத்துல் அன்ஃபாலிலே எங்களுக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அல்லாஹு தாலா சஹாபாக்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டதாக குர்ஆனினுடைய பெரும்பான்மையான இடங்களிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். சஹாபாக்களை பற்றி பேசுகின்ற நிறைய வசனங்களிலே சஹாபாக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களை அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். லகத் தாபல்லாஹு அலன் நபிய்யி வல் முஹாஜிரீன வல் அன்சார் الذين اتبعوه في ساعة الأسرة من بعد ما كاد يزيغ قلوب فريق منهم ثم تاب عليهم إنه بهم رؤوف رحيم. அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் தௌபாவை வழங்கிவிட்டான், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து விட்டான் என்று அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். எங்களுக்கு தெரியும், மக்காவினுடைய வெற்றிக்கு, மக்காவுக்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போராட்டம் நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற நிலையில் ஒரு சஹாபி தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்களுக்கு ஒரு அறிவித்தலை விடுறாரு, நீங்கள் இப்படி படை வரப்போகிறது, வந்தால் கண்டிப்பாக முஸ்லீம்கள் வெற்றி அடைவார்கள், நீங்கள் கொஞ்சம் யாதா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயின் மூலம் அறிவிக்கப்படுகிறது. அந்த அவரை பிடிப்பதற்காக 2 சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிறார்கள். அலி இப்னு அபி தாலிப், ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுமா என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் இருவரும் அவரை பிடித்து இவர் அனுப்பிய கடிதத்தை எடுத்து வருகிறார். எடுத்து வந்து வாசித்ததுக்கு பிறகு சஹாபாக்கள் கடுமையாக கொந்தளிக்கிறார்கள். எங்களுடைய ரகசியத்தை இன்னும் ஒரு நாட்டுக்கு இவர் சொல்லிவிட்டார், இன்னும் ஒரு சாராருக்கு இவர் அம்பலப்படுத்தி விட்டார், எனவே இவர் இஸ்லாத்தை விட்டு போயிட்டாரு, அவரை கொலை செய்வோம் அனுமதித்தாங்கன்னு நிற்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியில் வரக்கூடிய செய்தி, லஅல்லல்லாஹ இத்தலஅ அலா அஹ்லி பத்ரின் ஃபகால இஃப்அலு மா ஷிஅ்தும் ஃபகத் கஃபர்து லக்கும். அல்லாஹு தஆலா பத்ரிலே கலந்து கொண்டவர்களை பார்த்து சொன்னான், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்கிவிட்டேன், உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டான். எனவே நாம் இவரை தண்டிக்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு சஹாபாக்களுக்கு தடை விதிக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் அந்த அளவு தூரம் இந்த இஸ்லாத்திற்காக ஆரம்ப காலகட்டங்களிலே கஷ்டப்பட்டார்கள். எங்களுக்கு தெரியும், ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கொல்லனாக இருந்தார். பிற்பட்ட காலத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இஸ்லாத்திற்காக அவர் செய்த தியாகங்கள் பற்றி கேட்கப்படுகிற நேரமெல்லாம் அவருடைய ஆடையை உயர்த்தி முதுகை காட்டுவாராம். அவருடைய முதுகில் எலும்பு தெரியும், சதைகள் என்ன செய்யாது, இருக்காதாம். ஏனென்றால் அவர் இஸ்லாத்தை அறிந்து கொண்ட செய்தியை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை அறிந்த மக்காவாசிகள் அவர் தொழில் செய்கிற இடத்துக்கு வந்து அவருடைய அந்த கமாலையில் இருந்த இரும்பை காய்ச்சி அவருடைய முதுகிலே இட்டு தண்டிப்பது தான் அவர்களுடைய வளமையாக இருந்திருக்கிறது. அதனால் அவருடைய முதுகுப்புறம் பழுத்து அப்படியே உருகி எலும்பு தெரிகிற அளவுக்கு இருந்தது என்று வரலாற்றிலே நாங்கள் பார்ப்போம். இந்த அளவு தூரம் தியாகம் செய்தவர்கள் சஹாபாக்கள். சும்மா லேசான தியாகத்தினால இந்த இஸ்லாம் ஆரம்ப காலத்திலே உருப்பெறவில்லை, வளரவில்லை. நாம் இப்போது முஸ்லீமாக இருப்பதற்கு அந்த மிக பெரும் தியாகங்கள் காரணமாக இருந்திருக்கிறது. பத்ரு களத்தில் நாங்கள் பார்த்தோமா இருந்தால் வெறும் 313 சஹாபாக்கள் அல்லது 300 சொச்சம் சஹாபாக்கள், எதிரிப்படை 1000 பேர் இருக்கிறார்கள். அந்த யுத்தத்திலே முஸ்லீம்களிடம் போதிய அளவு ஆயுதம் இருக்கவில்லை, போதிய அளவு வாகனங்கள் இருக்கவில்லை, போர் பயிற்சி பெற்றவர்கள் போதிய அளவு இருக்கவில்லை. ஆனால் மக்காவில் இருந்து வந்த படை யுத்தத்திற்கென்று தயாராகி வந்த படை.
அவர்களிடம் போதிய அளவு ஆயுதம் இருந்தது, போதிய அளவு பயிற்சி பெற்ற வீரர்கள் இருந்தார்கள், போதிய அளவு வாகனம் இருந்தது. யுத்தம் என்ன செய்து சிக்கலா போவதென்றால் இன்னொரு 1000 பேர் வந்து சேர்வதற்கு மக்காவில் தயாராக இருந்தாங்க. இப்படியான ஒரு நிலையில தான் யுத்தம் நடந்தது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கடைசி வரைக்கும் கடுமையாக பிரார்த்தனை செஞ்சாங்க அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் இந்த கூட்டம் தோற்கடிக்கப்படுமாக இருந்தால் ஃபலன் துஅபத ஃபில் அர்தி அபதா, நீ இந்த உலகத்தில் ஒருபோதும் வணங்கப்பட மாட்டாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடம் அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள். அந்த அளவுக்கு நிலைமை இருந்துச்சு. அப்போ இந்த போராட்ட காலத்தில் கலந்து கொண்டது என்பது முஸ்லீம்களுடைய தரப்பை சும்மா பௌதிக அளவில் பார்க்குற நேரம் ஒரு தற்கொலை முயற்சி என்று தான் சொல்லும். அந்த அளவுக்கு தான் நிலைமை இருந்தது. ஏன் அப்போ வந்து இந்த நவீன போராட்ட ஆயுதங்கள் தளபாடங்கள்லாம் இல்லை, நேரடி ஃபைட் தானே. அப்போ வந்து நேரடி ஃபைட், வாளுக்கு வாள் ஃபைட் பண்ணுற காலம். இப்போ அந்த காலத்தில் ஒரு படையை விட பன்மடங்கு அடுத்த படை இருப்பதன் மூலம் இந்த படை தோற்கடிக்கப்படும் என்பது சாதாரணமான ஒரு விஷயமாக விளங்கி கொள்ள முடியுமான ஒன்று. அப்போ அந்த நிலை தான் பத்ர் களத்தில் இருந்தது. அந்த பெரிய தியாகத்தில் பங்கு கொண்டவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த பரிசு என்னென்றால், உங்களோட பாவங்களை நான் மன்னிச்சிட்டேன், நீங்கள் விரும்பினதை செய்யுங்கோ, உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹு தாலா சொல்லி இருக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா அவர்களை பொருந்தி கொண்டதாக சூரத்து தௌபா 100வது வசனத்திலே அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானின் ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு وأعد لهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. அல்லாஹு தஆலா சொல்கிறான், முஹாஜிர்கள் அன்சார்களிலே முந்தி சென்றவர்கள் மற்றும் அவர்களுக்கு பின்னால் நல்ல முறையிலே அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்களை அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டான். அவர்கள் அல்லாஹு தஆலாவை பொருந்தி கொண்டார்கள். அவர்களுக்காக அல்லாஹு தஆலா கீழால் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவர்க்கங்களை தயார் செய்து வைத்திருக்கிறான். அதிலே என்றென்றும் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவிலே சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் ஃபத்ஹில் 18வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன் இஸ் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா فعلم ما في قلوبهم فأنزل السكينة عليهم وأثابهم فتحا قريبا. அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹுதைபியா உடன்படிக்கையில் எங்களுக்கு தெரியும், ஹுதைபியா என்ற இடத்துல ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு உம்ரா செய்ய வந்த நேரம், ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா என்ற இடத்துல மக்காவாசிகளால் தடுக்கப்படுகிறார். நீங்கள் உம்ரா செய்ய முடியாது, இந்த முறை உம்ரா செய்ய முடியாது என்று தடுக்கப்படுகிறார்கள். மக்காவுக்குள்ளே செல்ல அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. அதனால் அவர்களோடு சமரசம் செய்வதற்காக சமாதான பேச்சுவார்த்தைக்காக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறார். அப்போ அவர்கள் அனுப்பப்பட்டதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுவர் கொலை செய்யப்பட்டதாக செய்தி பரவுகிறது. அப்போ ஒரு தூதுவர் கொலை செய்யப்படுவது என்பது அந்த கூட்டத்தினுடைய தலைவர் கொலை செய்யப்படுவதற்கு ஒப்பான விஷயமாக கருதப்பட்டது. அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் தூதுவர்களுக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய நியதி. ஒரு நாட்டினுடைய தூதுவர் அந்த நாட்டினுடைய தலைவரை போன்று அந்த நாட்டினுடைய குடிமக்களை போன்று நடத்தப்பட வேண்டும், அவர் மதிக்கப்பட வேண்டும். அந்த நாட்டினுடைய உத்தியோகபூர்வ பேச்சாளராக முடிவுகளை எடுப்பதற்கான அதிகாரம் வழங்கப்பட்ட ஒருவராக அவர் இருப்பார். அதனால் அவர் கௌரவிக்கப்பட வேண்டும். அவருக்கு எதிரான எந்த குற்றமும் மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும் என்பது உலக வரலாறு. தூதுவர்கள் கொலை செய்யப்பட்டதற்காகவே பல போராட்டங்கள் நடந்திருக்கிறது உலகத்தில், அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ அந்த காலத்திலேயும் அதுதான் சட்டமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதுவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற செய்தி கிடைத்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எங்களுடைய கடைசி ஆள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இதுக்காக போராடுறது என்ற முடிவை என்ன செய்தார்கள், எடுத்தார். அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில் சஹாபாக்கள் எல்லோரும் கையை வைத்து பையத்து செய்தார்கள். நாங்கள் எல்லாரும் இதுக்கு கடைசி வரை துணை நிற்போம் என்று முடிவு செய்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த ஒப்பந்தத்தை பைஅத்துர் ரிதுவான் என்று சொல்கிறார். சஹாபாக்கள் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை
பைஅத்துர் ரிதுவான், பொருந்தி கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹுவால பொருந்தி கொள்ளப்பட்ட ஒப்பந்தமாக அதிலே கலந்து கொண்ட அனைவரையும் அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டதாக அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுவதை சூரத்துல் ஃபத்ஹிலே நாங்கள் பார்க்கிறோம். சஹாபாக்கள் அல்லாஹுக்காகவே அனைத்தையும் இழந்தார்கள், தியாகம் செய்தார்கள். சஹாபாக்கள் அல்லாஹுக்காக, அல்லாஹ்வினுடைய தூதருக்காக தங்களுடைய நாட்டை இழந்தார்கள், தங்களுடைய குடும்பத்தை இழந்தார்கள், தங்களுக்கு இருந்த மதிப்பை மரியாதையை இழந்தார்கள், தங்களுடைய உயிரை கூட என்ன செய்தார்கள், இழந்தார்கள். தங்களுடைய பொருளாதாரம், தோட்டம் துறவுகள் எல்லாத்தையும் துறந்து மக்காவுமானா, அந்த கோத்திரமுமானா, குடும்பமுமானா, ஒன்றுமானா, ஈமான் மட்டும் போதும் என்று மதீனாவுக்கு போனார். அப்படியானாக்கள் தான் சஹாபாக்கள். இது சாதாரணமான தியாகம் கிடையாது. எல்லாவற்றையும் இந்த இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த ஒரு கூட்டமாக சஹாபாக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். சூரத்துல் ஃபத்ஹிலே அல்லாஹு தஆலா சஹாபாக்களை பற்றி சொல்லும்போது, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதா யப்தகூன ஃபضلا மின் அல்லாஹி வ ரிضவானா சீமாஹும் ஃபி வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத். அல்லாஹு தஆலா சொல்கிறான், முஹம்மத் அல்லாஹ்வினுடைய தூதர், அவரோடு இருக்கின்ற அவரை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் அவர்களுக்கு எதிராக போராடுகின்றவர்கள் விஷயத்திலே மிக கடுமையாக நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு மத்தியிலே மிகவும் இரக்கமுடையவர்களாக, இரக்க குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எப்போதும் அல்லாஹுவுக்கு கட்டுப்பட்டவர்களாக, ருக்கு செய்தவர்களாக, சுஜூது செய்தவர்களாகவே இருப்பார்கள். அவர்களை நீர் காண்பீர். நிச்சயமாக அவர்கள் அதன் மூலம் எதை விரும்புகிறார்கள் என்றால், அல்லாஹு தாலாவுடைய கொடையையும் அல்லாஹு தாலாவுடைய திருப்பொருத்தத்தையுமே அவர்கள் விரும்புகிறார்கள் என்று அல்லாஹு தாலா சஹாபாக்களை பற்றி எங்களுக்கு சூரத்துல் ஃபத்ஹிலே அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சஹாபாக்கள் சுவர்க்கவாதிகள் என்பதை அதிகமான இடங்களில் எங்களுக்கு சொல்கிறான். சூரத்து தௌபா 88வது வசனம், சூரத்து தஹ்ரீம் 8வது வசனம் போன்ற இடங்களிலே அல்லாஹு தஆலா சஹாபாக்களை சுவர்க்கவாதிகள் என்று எங்களுக்கு அடையாளப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். நபி அவர்களுடைய சமூகத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதிலிருந்து இன்றைக்கு வரை, உலகம் அழிகிற வரை அவரை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்கள் அனைவருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகம்தான். இந்த சமூகத்திலே மிகச் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால் சஹாபாக்கள். இந்த சமூகத்திலே மிகச் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால் சஹாபாக்களாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைரு உம்மதி கர்னி. வேறு சில அறிவிப்புகளிலே ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். என்னுடைய சமூகத்திலே மிகச் சிறந்தவர்கள் என்னுடைய இந்த நூற்றாண்டிலே வாழக்கூடியவர்கள் சஹாபாக்கள். அதற்கு பிறகு சிறந்தவர்கள் அதற்கு அடுத்த நூற்றாண்டிலே வாழக்கூடியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திலே மிகச் சிறந்தவர்களாக இருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறார்கள். சஹாபாக்களை விமர்சிப்பது, அவர்களை திட்டுவது, அவர்களை ஏசுவது, தரக்குறைவாக விமர்சிப்பது ஹராம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்கிறார். அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி லா தத்தகிதூஹும் அரதன் கரதன் பஅதி. அல்லாஹுவை என்னுடைய தோழர்கள் விஷயத்திலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹுவை என்னுடைய தோழர்கள் விஷயத்திலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். எனக்கு பிறகு உங்களுடைய குறிக்கோளாக சஹாபாக்களை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் விமர்சிப்பதற்குரிய நபர்களாக சஹாபாக்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏசாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இத்தஃபக அஹ்லு சுன்னதி அலா அன்ன ஜமீஅ ஸஹாபத்தி உதுல் வலம் யுகாலிஃப் ஃபி ذلك இல்லா ஷுதூதும் மினல் முப்ததிஆ. இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் அனைவரும் சஹாபாக்கள் எல்லோருமே நீதமானவர்கள் என்பதிலே ஏகோபித்த முடிவில் இருக்கிறாங்க, ஒரே கருத்தில் இருக்கிறாங்க. அதில் யாரும் மாற்று கருத்தில் இல்லை. ஆனால் இஸ்லாம் சொல்லாத புதுமைகளை உருவாக்க சிலரை தவிர மற்ற எல்லோருமே சஹாபாக்கள் நீதமானவர்கள் என்பதில் உறுதியாக ஏகோபித்த முடிவில் இருக்கிறார்கள் என்று இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்.
இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிற நேரம், யஅலம் அன்ன சப்ப ஸஹாபத்தி ரலியல்லாஹு அன்ஹும் ஹராமுன் மின் ஃபவாஹிஷில் முஹர்ரமாத் சவாஉம் மன் லாபஸல் ஃபித்ன மின்ஹும் வகைரஹு லிஅன்னஹும் முஜ்தஹிதூன ஃபீ தில்கல் ஹுரூப். இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களை ஏசுவது, சஹாபாக்களை தரக்குறைவாக விமர்சிப்பது மிக பெரும் பாவமான காரியங்களில் ஒன்று, மிக பெரும் வெறுக்கத்தக்க விடயங்களில் ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தால், எங்களுக்கு தெரியும் சஹாபாக்களுக்குள்ள சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் நடந்திருக்கிறது. அவர்களும் மனிதர்கள், மலக்குகள் கிடையாது. அவர்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களும் கிடையாது. அவர்களும் சாதாரணமான மனிதர்கள் என்கிற அடிப்படையிலே, அவர்களுடைய இஜ்திஹாதின் அடிப்படையில் அவர்களுக்குள் சில பிரச்சனைகள் வந்திருக்கிறது. அப்படி சம்பந்தப்பட்டவர்களை விமர்சிப்பதும் கூட மிக பெரும் பாவம், அது ஹராம் என்று இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். சஹாபாக்கள் செய்த நன்மையைப் போல அவர்களுக்கு பின்னால் வந்த யாரும் நன்மை செய்ய முடியாது. இதெல்லாம் சஹாபாக்கள் விஷயத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய அடிப்படைகள். இதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களை போன்று சஹாபாக்களுக்கு பிறகு வந்த யாரும் நன்மை செய்ய முடியாது. சஹாபாக்களுக்கு கிடைத்த நன்மைகள் போல அவர்களுக்கு பிறகு வந்த யாருக்குமே கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஊலி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை எனக்காக நீங்கள் விட்டுவிடுங்கள், அவர்களை ஏசாதீர்கள், அவர்களை விமர்சிக்காதீர்கள். ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, அல்லாஹுவின் மீது சத்தியமாக, லவ் அன்ஃபக்தும் மிஸ்ல உஹதின் தஹபன், நீங்கள் உஹது மலையளவு, உஹது மலைன்றது மிக நீளமான ஒரு மலை தொடர், அது சின்ன ஒரு மலை கிடையாது, ஒரு நீளமான மலை தொடர். ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போயிட்டு வந்தார்கள், போயிருப்பீங்க, அந்த ஜபலுர் ருமாத்தை தான் அதிகமானவர்கள் பார்ப்பார்கள். அதற்கு பக்கத்தில் பெரிய ஒரு அடர்ந்த நீளமான தொடர் மலை ஒன்றிருக்கு, அதான் உஹது மலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மலை அளவு நீங்கள் அல்லாஹுவின் பாதையில் தங்கத்தை தர்மம் செய்தால், என்னத்தை தங்கத்தை தான் நீங்கள் உஹது மலை அளவு அள்ளி கொடுத்தாலும், அவர்கள் செய்த தர்மத்தின், அவர்கள் தங்களுடைய 2 கைகளையும் இணைத்து அல்லாஹுவின் பாதையில் அள்ளி கொடுத்த தானியத்திற்கோ தர்மத்திற்கோ இது ஈடாகாது. அது மட்டுமில்லை, அதனுடைய அரைவாசிக்குரிய கூலியையும் இது உங்களுக்கு கொண்டு வந்து தராதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். சஹாபாக்கள் ஒருவர் தன்னுடைய 2 கைகளையும் இணைத்து ஒரு கை அள்ளி கொடுத்த அந்த தானியத்திற்கு உஹது மலையளவு தங்கத்தை நாம் அல்லாஹுடைய பாதையில் செலவு செஞ்சாலும் அதுக்கு கிடைச்ச நன்மையை போல இது கிடைக்காது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அதில் அரைவாசிக்கு கொடுத்த நன்மையை கூட இந்த உஹது மலையளவு தங்கத்தை கொடுத்தாலும் எடுக்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் அந்த காலத்தில், கஷ்டமான நேரத்தில், மிக இறுக்கமான சந்தர்ப்பத்தில், ஆபத்துக்கள் நிறைந்த அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதற்காக பாடுபட்டவர்களுக்கு கிடைத்த கூலி மிக மிக அதிகமானது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்கள் இருக்கும் வரை இந்த சமூகம் தோற்கடிக்கப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சஹாபாக்கள் இருக்கும் வரை இந்த இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி பெற்று கொண்டே இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தி எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. லா தஸாலூன பிகைரின் மா தாம ஃபீக்கும் மன் ரஆனி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னை கண்டவர் உங்களுக்கு மத்தியில் இருக்கிற வரை நீங்கள் நலவிலேயே இருந்து கொண்டிருப்பீர்கள். வஸஹபனி, என்னோடு சேர்ந்திருந்தவர் உங்களோடு இருக்கின்ற வரை நீங்கள் நலவிலேயே இருந்து கொண்டிருப்பீர்கள். வல்லாஹி லா தஸாலூன பிகைரின் மா தாம ஃபீக்கும் மன் ரஆ மன் ரஆனி வஸஹபனி, என்னை கண்டு என்னுடைய சஹாபாவாக, என்னுடைய தோழனாக இருந்தவரை கண்டவர் உங்களில் இருக்கும் வரை நீங்கள் நலவிலே இருந்து கொண்டிருப்பீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ சஹாபாக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்தில் நலவு இருக்கும், சஹாபாக்களை கண்டவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த சமூகத்திலே நலவு இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்றால் சஹாபாக்களினுடைய சிறப்பும் சஹாபாக்களுக்கு கிடைத்திருக்கின்ற அந்த கௌரவமும் அந்தஸ்தும் யாராலும் இந்த உலகத்திலே அடைந்து கொள்ள முடியாத ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவர்கள்தான் இந்த சமூகத்திலே மிக உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இங்கே தெரிந்து கொள்கிறோம். சஹாபாக்கள் விஷயத்தில் எங்களுக்கு இருக்கின்ற கடமைகள் என்ன?
சஹாபாக்கள் விஷயத்திலே இவ்வளவு தியாகம் செய்து இவ்வளவு புகழப்பட்ட போற்றப்பட்ட சஹாபாக்கள் விஷயத்திலே எங்களுக்கு இருக்கின்ற கடமைகள் என்ன? முதலாவது விஷயம், சஹாபாக்களுக்கு மத்தியிலே நடந்த விஷயங்களிலே நாங்கள் எங்களுடைய நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நான் மேலுக்கு சொன்ன மாதிரி சஹாபாக்களுக்கு மத்தியில் சில போராட்டங்கள் நடந்திருக்கிறது. சிஃபியின் யுத்தம் யாருக்கு மத்தியில் நடந்தது? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே நடந்தது. ஜமல் போர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அது மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இடையிலே நடந்தது. இப்படி அவர்களுக்கு மத்தியிலே சில போராட்டங்கள் நடந்திருக்கிறது, சில மனக்கசப்புகள் உருவாகி இருக்கிறது. இந்த விடயங்களிலே அஹ்லு சுன்னாக்களினுடைய நிலைப்பாடு என்னவென்றால், எங்களுடைய நாவை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா உமையாக்களுடைய ஆட்சியிலே மிக முக்கியமான ஒரு ஆட்சியாளர். ஹுலஃபா உர் ராஷிதீன்களில் ஐந்தாவது ஒருவர் இருப்பாராக இருந்தால் அவர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் தான் என்று அறிஞர்கள் சொல்வார். அந்த அளவுக்கு நீதமாக ஆட்சி செய்த ஒருவர். அவருடைய காலத்தில் தான் ஹதீஸுகள் நூலுறுப்படுத்தப்பட்டது. அவருடைய நேரடி பணிப்பின் பேரில் ஹதீஸுகள் நூலுறுப்படுத்தப்பட்டது. அவர் மிகப்பெரிய ஒரு அறிஞர். எந்த அளவு கண்ட இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள், அவர் ஒரு ஆட்சியாளராக தேர்வு செய்யப்படவில்லை என்றால் முஸ்லீம்களால் பின்பற்றப்படுகின்ற இமாம்களில் ஒருவராக அவர் இருந்திருப்பார், அவர் மிகப்பெரிய ஒரு அறிஞராக இருந்திருப்பார் என்று சொல்வார். இப்போ உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களிடம் இந்த பிரச்சனைகள் பற்றி கேட்கப்படுகிறது. அப்போது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அந்த பிரச்சனைகளில் சம்பந்தப்படாத அளவுக்கு என்னுடைய கைகளை பாதுகாத்து விட்டான். அது அந்த பிரச்சனையில் இரத்தங்களில் துவண்டு போகாமல் என்னுடைய கரங்களை அல்லாஹு தஆலா பாதுகாத்து விட்டான். நான் இருக்கல அந்த நேரம், அதனால் என்ன அல்லாஹு தஆலா பாதுகாத்து விட்டான். இப்போதைக்கு என்னுடைய நாவை பாதுகாத்து கொள்வது என்னுடைய கடமை என்று சொன்னார். அல்லாஹு தஆலா என்னுடைய கரத்தை பாதுகாத்ததை போல நான் அவங்களை தரைக்குறவாக விமர்சித்து நான் வழிகட்டு விடக்கூடாது, என்னுடைய நாவை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. தில்க உம்மத்துன் கத் ஹலத் லஹா மா கஸபத் வலக்கும் மா கஸபத்தும் வலா துஸ்அலூன அம்மா கானூ யஅமலூன். அவர்கள் சென்றுவிட்ட ஒரு கூட்டத்தினர், அவர்கள் எதை சம்பாதித்தார்களோ அவர்களுக்கு அது இருக்கிறது, அவர்களை பற்றி நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள், ஒவ்வொருவருக்கும் அவரவர் செய்ததற்கான கூலிதான் இருக்கிறது என்பதை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே மரணித்து விட்டவர்கள் விஷயத்திலே நல்லதை நாங்கள் பேச வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலாக எங்களுக்கு இருக்கிறது. சஹாபாக்களை பொறுத்தவரை அவர்கள் இஜ்திஹாதின் அடிப்படையிலே அந்த முடிவுகளை எடுத்திருந்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காஃபிர் என்று சொல்லவில்லை, நவுது பில்லாஹி மின்ஹா. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு பொருத்தமற்றவர் என்றும் சொல்லவில்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காஃபிர் என்று சொல்லவில்லை. அவர்கள் முஸ்லீம்கள் என்பதிலே உறுதியாக இருந்தார். அதனால தான் பிற்பட்ட காலத்தில் அங்கால தரப்பார் இஞ்சால இருந்தாக்களோட கல்யாண உறவுகளை வைத்துக் கொண்டாங்க, இஞ்சால தரப்பார் அங்கால இருந்தாக்களோட திருமண உறவுகளை வைத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு மத்தியில் சுமூகமான ஒரு உறவு இருந்தது. அஹ்லுல் பைத்துகளை நேசிக்கக்கூடியவர்களாக உமையா ஆட்சியாளர்கள் இருந்தார்கள் என்றெல்லாம் வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அவர்களுக்கு மத்தியில் நடந்த பிரச்சனைகள் இஜ்திஹாத் அடிப்படையிலே நடந்த பிரச்சனைகள். அவர்களுக்கு மத்தியிலே அந்த மாதிரி முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரச்சனை வருமா என்று கேட்டால் வரும். குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஇன் தாயிஃபதானி மினல் முஃமினீன இக்ததலு ஃபஅஸ்லிஹு பைனஹுமா. மூமின்களில் இரண்டு கூட்டத்தினர் அவர்களுக்கு மத்தியிலே போரிட்டு கொண்டால் அவர்களை நீங்கள் சமரசம் செய்யுங்கள், சமாதானப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஃபைம் பகத் இஹ்தாஹுமா அலல் உஹ்ரா. அவர்களில் ஒரு கூட்டம் அடுத்த கூட்டத்தின் மீது அத்துமுறை செயற்படுமான்னு கேட்டால் அதுவும் முடியும் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்திருக்கின்ற இந்த பிரச்சனைகள் தொடர்பிலே நாங்கள் விமர்சிக்காது எங்களுடைய நாவை பாதுகாத்து கொள்ள வேண்டும். காரணம், இஜ்திஹாதின் அடிப்படையிலே அந்த முடிவுகளை அவர்கள் எடுத்ததனால் அப்படி செயற்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் இஜ்தஹத ஃபஅஸாப ஃபலஹு அஜ்ரான் வமன் இஜ்தஹத ஃபஅக்தஅ ஃபலஹு அஜ்ர்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் இஜ்திஹாத் செய்து ஒரு முடிவை எடுத்து அதிலே அவன் சரியான முடிவை கெடுத்து கொண்டானால் அவனுக்கு 2 கூலி இருக்கிறது. அவன் இஜ்திஹாத் செய்த முயற்சி செய்வதற்கான ஒரு கூலி, அவன் சரியானதை எடுத்துக்கொண்டு நடைமுறைப்படுத்தினதுக்கான அடுத்த கூலி, 2 கூலி இருக்கிறது. இஜ்திஹாத் செய்து அவன் தவறிழைத்தால் அவனுக்கு 1 கூலி இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்போ இஜ்திஹாத் அடிப்படையில் செயற்படக்கூடியவர்கள் தவறிழைத்தாலும் கூட அவர்களுக்கு கூலி இருக்கிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இப்போ பிரதானமான ஒரு விஷயம், சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் விஷயத்திலே நாங்கள் விமர்சிக்காதவர்களாக, எங்களுடைய நாவுகளை பாதுகாத்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு காரணம் நாங்கள் அப்படி இருக்கிறதுக்கு ஏனென்றால், சஹாபாக்கள் எல்லோரையும் பெரும்பாலும் அல்லாஹு தஆலா சுவர்க்கவாதிகள் என்று சொல்லிட்டார். சஹாபாக்களில் பெரும்பான்மையானவர்கள் அல்லது எல்லோரையுமே சுவர்க்கவாதிகள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டார். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களாக இருந்தாலும் சரி, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தாலும் சரி, தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களாக இருந்தாலும் சரி, உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் யார்? சுவர்க்கவாதிகள் என்று நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். இதில் பெரும்பான்மையானவர்கள் அஷ்ரத்துல் முபஷ்ஷிரீன்ல வருபவர்கள். முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஹியை எழுதி கொண்டிருந்தவர்களில் ஒருவர். மின் குத்தாபில் வஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிற வஹியை எழுதி கொண்டிருந்தவர்களிலே முக்கியமானவர்கள் முஆவியா பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இவர்கள் ஏற்கனவே அல்லாஹு தஆலாவினால் சுவர்க்கவாதிகள் என்று நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் என்பதனால் அவர்களுக்கு மத்தியில் நடந்த பிரச்சனைகள் விஷயத்திலே நாங்கள் எங்களுடைய நாவுகளை பாதுகாத்து கொள்வது மிக முக்கியமான ஒரு விடயம். இரண்டாவது, சஹாபாக்களுக்கு மத்தியிலே நடந்த பிரச்சனைகளில் அவர்களுடைய தவறுகளை மன்னிக்கும் அளவுக்கு அதிகமான நன்மைகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவங்க தீமை செஞ்சிருந்தாலும் கூட, அவர்கள் தவறிழைத்திருந்தாலும் கூட, அந்த தவறுகள் மன்னிக்கப்படும் அளவுக்கு அதிகமான நன்மைகள் அவர்களுக்கு ஏற்கனவே கிடைத்திருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு, அது மாதிரி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அது மாதிரி பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட மற்ற சஹாபாக்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்படி நிறைய சஹாபாக்கள் ஏற்கனவே பல போராட்டங்களில் கலந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து சுவர்க்கவாதிகள் என்று அல்லாஹு தஆலாவால் நன்மாராயம் சொல்லப்பட்டு அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற நிலையில் இருப்பவர்கள். அப்போ நிறைய கூலிகள் அவர்களுக்கு இருக்கிறதுனால அவர்களுக்கு மத்தியில் நடந்த இந்த தவறுகள் அல்லாஹு தஆலாவினால் மன்னிக்கப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹு தஆலா நபிக்கு பிறகு சிறந்தவர்களாக இந்த சமூகத்திலே சஹாபாக்களைத்தான் சொல்கிறான். நபிக்கு பிறகு சிறந்தவர்களாக சஹாபாக்களைத்தான் சொல்லி காட்டுகிறான். அப்போ அந்த சிறப்புக்குரியவர்களே நம்ம விமர்சிச்சிட்டோம் என்றால் இந்த சமூகத்தில் வேறு யார் இருக்க போகிறாங்க? இந்த சிறப்புக்குரியவர்களே மோசமானவர்களாக நாம் சித்தரித்து விட்டால் இந்த சமூகத்தில் வேறு யார் இருக்க போகிறார்கள் என்கிற விஷயங்களை தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் விஷயத்திலே சொன்ன சிறப்புகளையும், குர்ஆன் சஹாபாக்கள் விஷயத்திலே சொல்கிற சிறப்புகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது சஹாபாக்கள் விஷயத்திலே எங்களுக்கு இருக்கிற அடுத்த கடமையாக இருக்கிறது. சஹாபாக்கள் விஷயத்தில் எங்களுக்கு இருக்கிற இன்னும் ஒரு கடமை என்னென்றால், சஹாபாக்களுடைய சிறப்புகளை நாங்கள் அதிகம் பரப்ப வேண்டும். சஹாபாக்களுடைய சிறப்புகளை அதிகம் நாங்கள் பரப்ப வேண்டும். இது இஸ்லாத்தை பரப்புவதில் இன்றியமையாத ஒரு பகுதி. இஸ்லாத்தை பரப்புறதினுடைய, இஸ்லாத்தினுடைய நல்ல செய்திகளை அடுத்தவர்களுக்கு எட்டி வைப்பதற்குரிய வழிகளில் சஹாபாக்களுடைய சிறப்புகளை பரப்புவதும் உண்டு. இது சின்ன விஷயம் கிடையாது. சஹாபாக்களுடைய சிறப்புகளை பரப்புவது இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை சொல்வது. ஆனால் சஹாபாக்கள் அந்த அளவுக்கு புடம்போடப்பட்டதும் அந்த அளவுக்கு மாற்றப்பட்டதும் எதனால்? இஸ்லாத்தினால். அரபு மக்கள் இந்த உலக மக்களால் ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்ட மக்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்னர் அவர்கள் அடுத்தவர்களை மனித பிறவிகளாக கருதவில்லை. அவர்களுக்குள்ள தலைமைத்துவம் என்கிறதே கிடையாது. பெண்கள் பற்றிய நல்ல அபிப்பிராயம் கிடையாது. பெண் பிள்ளைகளை குழி தோண்டி உயிரோடு புதைக்கக்கூடிய ஆக்களாக இருந்தாங்க. மது பிரியர்களாக இருந்தார். விபச்சாரம் தலைவிரித்து ஆடியது. பண்பாடு கெட்டவர்களாக ஒழுக்க சீரழிவு நிறைந்த ஒரு சமூகமாக ஜாஹிலிய கால மக்கள் இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும். ஆனால் பிறகு இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு என்ன நிலைமை என்றால், உலகத்தில் முஸ்லீம்களை எதிர்க்கிறவர்கள் கூட
இந்த உலகத்தில் நீதம் வரணும் என்றால் உமருடைய ஆட்சி திரும்ப வரணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த உலகத்தில் நீதம் நிலைநாட்டப்படணும் என்றால், இந்த உலகத்தில் எல்லோரும் சமத்துவமாக வாழ வேண்டும் என்றால், முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட சொல்லக்கூடிய விஷயம் என்ன? உமருடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும். உமர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்ததைப் போல ஆட்சி நடக்குமாக இருந்தால் இந்த உலகத்திலே நீதம், நிம்மதி, சந்தோஷம், சமத்துவம் உருவாகும் என்று அவர்களே சாட்சி சொல்கிறார்கள் என்றால், சஹாபாக்கள் இப்படியான நிலைக்கு, உலகத்தை தலைமை தாங்குகின்ற அளவுக்கு, உலகத்தினுடைய முன்மாதிரிகளாக திகழ்கின்ற அளவுக்கு மாற்றப்பட்டது இஸ்லாத்தினால தான். வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் அவங்கள மாற்றலை. இந்த குர்ஆனும் இந்த ஹதீஸும் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையும் மறுமையில் உள்ள அச்சமும் தான் அவர்களை மாற்றியது, வேற ஒன்றும் மாற்றலை. அவர்களுடைய தொழுகை, அவர்களுடைய நோன்பு, அவர்களுடைய சதக்கா, இவைகள் தான் அவர்களை மாற்றி அமைத்தது. எனவே சஹாபாக்களுடைய சிறப்புகளை நாங்கள் பரப்புவது இந்த இஸ்லாத்தின் மீது அடுத்தவர்களுக்கு நல்லுணர்வை ஏற்படுத்துவது, இந்த இஸ்லாம் அடுத்தவர்களுக்கு நீதி செய்கின்ற மார்க்கம் என்ற உணர்வை கொண்டு வரும், அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்ற மார்க்கம் என்கிற உணர்வை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற மிக பெரும் உதாரணங்கள் சஹாபாக்கள். சஹாபாக்களுடைய சிறப்புகளை, அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை, அவர்கள் இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற முன்னுதாரணங்களை கட்டாயம் நாங்கள் பரப்புவது இந்த இஸ்லாத்தை பரப்புவதற்குரிய ஒரு சாதனமாக அமைந்திருக்கிறது. அதுவும் எங்களுடைய கடமை. சஹாபாக்கள் விஷயத்தில் எங்களுக்கு இருக்கிற அடுத்த பொறுப்பு என்னென்றால், அவர்களுக்காக நாங்கள் துவா செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா சொல்றான், வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வலிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ. பின்னால் வந்தவர்கள் என்ன பிரார்த்தனை செய்வார்கள் என்றால், இறைவா, எங்களுக்கும் எங்களை முந்திச் சென்றவர்களுக்கும் நீ பாவ மன்னிப்பை வழங்குவாயாக, ஈமான் கொண்டவர்கள் விஷயத்திலே எங்களுடைய உள்ளத்தில் பொறாமையையோ கடும் போக்கையோ கசடையோ ஏற்படுத்தி விடாதே என்று அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். சஹாபாக்களுக்கு எதிரான விமர்சனங்களிலே நாங்கள் பங்கு பெறக்கூடாது. இது சஹாபாக்கள் விஷயத்திலே எங்களுக்கு இருக்கின்ற அடுத்த கடமை. சஹாபாக்களை பற்றி விமர்சிப்பவர்களை தடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். சஹாபாக்களை பற்றிய விமர்சனம் இஸ்லாத்திலே அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் என்கிற புரிதலை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். சஹாபாக்களை பற்றி விமர்சிப்பது, தரக்குறைவாக கருதுவது, பேசுவது அவர்கள் அறிவித்த செய்திகள் விஷயத்திலே சந்தேகத்தை உருவாக்கும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்போ சஹாபாக்கள் விஷயத்தில் அவர்களை பற்றி தரக்குறைவாக பேசுபவர்கள், அவர்களை விமர்சிப்பவர்களை தடுக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு முறையான அடிப்படையிலே புத்திமதிகளை சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இப்போதும் சிலர் சஹாபாக்களை விமர்சிக்கின்ற பல பிரபல்யமானவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுடைய ஸ்லோகம் என்னென்றால், சஹாபாக்களை நாங்கள் விமர்சிக்கிறது இஸ்லாத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்துறதுக்கு அல்ல, இப்படி இருக்கிறார்கள் ஆனால் இந்த செய்தியை இதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்காக என்று சொல்கிறார். உண்மையில் இது அவர்களுடைய மேதாவித்தனமான விவாதமாக இருந்தாலும் நிலைமை புரிதல் அப்படியானது அல்ல என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் விமர்சிக்கப்படுகிற நேரம் கட்டாயம் அதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அவருடைய செய்திகளையும் சந்தேகப்படுவார்களே தவிர உறுதியானது என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதான் யதார்த்தம். ஒருவரை விமர்சிக்கிற நேரம், ஒரு ஜெய்துங்கிற ஒரு ஆளை நான் விமர்சிக்கிற நேரம், அந்த ஜெய்து அறிவித்த செய்தியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆடியன்ஸ், கேட்டுக்கொண்டிருக்கிற வாசகர்கள் சந்தேகப்படுவார். இதுதான் யதார்த்தம். எனவே விமர்சனங்கள் என்பது அந்த குறித்த நபர் என்ன செய்திகளை அறிவித்தாரோ சொன்னாரோ அந்த செய்திகளிலே சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதனால் பொதுவெளிகளிலே அல்லது தரக்குறைவாக சஹாபாக்களை விமர்சிப்பதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி செய்பவர்களுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக, புத்திமதி சொல்லி அவர்களை திருத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் படிக்க வேண்டும். அது சஹாபாக்கள் விஷயத்திலே எங்களுக்கு இருக்கிற அடுத்த கடமை. சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாங்கள் வாசிக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் மிக அதிகமாக பெருகிவிட்ட இந்த காலத்திலே சஹாபாக்களுடைய வரலாறுகளை என்னால் தெரிந்து கொள்ள முடியாது, படிக்க முடியாது என்று ஒருவர் சொல்வாராக இருந்தால் அது எந்த அளவு ஏற்றமுடையதாக, ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும் என்று எங்களால் நம்ப முடியாது, சொல்ல முடியாது. அப்படி சொல்பவர்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் அல்லது இந்த கைத்தொலைபேசியினுடைய பெருக்கங்கள் இவற்றிலே சம்பந்தப்படாதவர்களாகத்தான் அவர்கள் இருக்க முடியும்.
எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு சஹாபாக்களுடைய வரலாறுகளை, சிறப்புகளை தெரிந்து கொள்வதற்கான பல வழிகள் அல்லாஹு தாலாவினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவற்றை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு சஹாபாக்களுடைய வரலாறுகளை, சிறப்புகளை கட்டாயம் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும். சஹாபாக்கள் விஷயத்திலே எங்களுக்கு இருக்கின்ற அடுத்த பொறுப்பு, இந்த சஹாபாக்களை அடுத்தவர்களுக்கு, எங்களுடைய சிறார்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். எங்களுடைய வீடுகளிலே இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகள், பக்கத்து வீட்டு பிள்ளைகள், எங்களுடைய உறவுக்காரர்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். சஹாபாக்களுடைய பெயர்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் வைக்க வேண்டும். இது சஹாபாக்கள் விஷயத்திலே நல்லுணர்வை ஏற்படுத்தக்கூடியது. இப்போ ஒரு புள்ள பிறந்துட்டா பேர் வைக்க சொல்லி மூளை மார்ட்ட ஓடுறது, ஒரு மூளைக்கிட்ட போகிறல, 10 மூளை மார்ட்ட போவாங்க. அசரத் புதிய ஒரு பேர் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு பேர் சொன்னால் இது எங்களோட வீட்டை இருக்கு, இது எங்களோட பக்கத்து வீட்டில் இருக்குது, இது எங்களோட ஊரில் இருக்குது, எங்களோட ஸ்கூலில் இந்த பேர் 3 பேருக்கு இருக்குது, இது வேணாம் என்று தான் பேர் தேடுவாங்க. இப்போ புதிய ஒரு பேர் அப்படி தான் பேர் தேடுவாங்க. இது மாற வேண்டும். சஹாபாக்களுடைய பெயர்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் வைக்க வேண்டும். சஹாபாக்கள் மீது கொள்ளுகின்ற நேசத்திற்குரிய அடையாளமாக அவைகளை நாங்கள் வெளிக்காட்டுகின்ற நேரம் நிச்சயமாக நாங்களும் எங்களுடைய தலைமுறையும் வெற்றி பெறுவதற்கான வழிகள் திறந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். வல்லோன் அல்லாஹு தஆலா அந்த உன்னத சமூகத்தினுடைய புகழ்களை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அவர்களை நேசித்து அவர்களுடைய சிறப்புகளை பரப்புவதின் ஊடாக குர்ஆன் சுன்னாவினுடைய சிந்தனைகளை சமூகமயப்படுத்துவதற்கு, நல்லவைகளை அடுத்தவர்களுக்கு பரப்புவதற்கு நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.